Hello future aspirants. Happy Wednesday. I'm Anusha Surendar and welcome to Editorial Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic. Shaky perch on JP Nada's election as BJP chief. Shaky அப்படின்றது நடுங்கும் and perch அப்படின்றது உட்காரும் இடம். அதான் வந்து ஷேக்கி பர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க on JP Nada's election as BJP chief. ஸோ பிஜேபி சீஃபாக நியூவாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க புதுசாக நியூ president as JP Nada. The BJP's new president JP Nada will have more of responsibility and less of power. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் பட் அவரோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றின டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். JP Nada's election as president is unlikely to cause any discontinuity or transformation in the Bharatiya Janata Party BJP. ஸோ ஜேபி நடாவோட இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டியோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ பிஜேபி கிட்ட ஏற்படுத்தாது. பட் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இட் இஸ் நோட் வர்த்தி ஃபார் அதர் ரீசன்ஸ். ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா, there is no other political party in India which has many of its former presidents around. ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிலுமே இவ்வளோ ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருன்னா எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, அமித்ஷா அண்ட் வெங்கையா நாயுடு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃபேஸஸ் தான். ஸோ மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாதிரி யாருமே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக வரது கிடையாது. The BJP has continuously elected fresh faces as its leaders. Mr. Nada, 59, is the 11th president of the party in its 40 years of existence. So Mr. Nada oda age வந்து 59 and he is the 11th president of the party. BJP ஆரம்பிச்சு 40 years அப்புறமா. This openness demonstrated through repeated instances of average workers rising to high position has been a critical strength of the BJP and the party has been vocal about it. So BJP கிட்ட repeatedா நிறைய average workers இருந்தாலும் கூட BJP ஓட அந்த பார்ட்டி வந்து ஹைல தான் இருக்கு. The internal dynamism and potential mobility. Dynamism அப்படின்றது சுறுசுறுப்பு. The quality of being characterized by vigorous activity and progress. அதான் வந்து சொல்லியிருக்காங்க. And potential mobility. ஸோ பிஜேபிக்கு ட்ரமாட்டிக் க்ரோத் கொடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட அந்த சுறுசுறுப்பு, இன்டர்னல் டைனமிசம் அண்ட் பொட்டென்ஷியல் மொபிலிட்டி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் நன் ஆஃப் திஸ் மாஸ்க் த ரிஜிட் ஐடியாலஜிக்கல் apparatus that drives and controls the party. ரிஜிட் அப்படின்றது கடினமான, நாட் ஏபிள் டு பி சேஞ்ச்ட் ஆர் அடாப்டட், அதான் வந்து ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியாலஜிக்கல் apparatus that drives and controls the party. ஸோ எந்த மாதிரி எந்த மாஸ்க்குமே இதுக்கு உதவாது. In fact, it is the passionate cohesion of Hindutva under the overreaching command structure of the Rashtriya Swayam Sevak Sangh that has made such a flexible approach to personalities possible for the BJP. Cohesion அப்படின்றது the action or fact of forming a united whole. யூனிட்டியாக செயல்படுறது, அதுதான் வந்து கொஹேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் கூடனா ராஷ்ட்ரியா ஸ்வயம் சேவாக் சங் அது கூடயும். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிஜேபிக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான அப்ரோச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் பர்சனாலிட்டிஸ் டூ மேட்டர் இன் தி பிஜேபி. இது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டிஸ், ஸோ பிஜேபியில் இருக்கிறவங்களோட பர்சனாலிட்டிஸும் அந்த இடத்துல பேசப்படும். தி கரண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இஸ் tightly controlled by Prime Minister Narendra Modi and Mr. Shah. So இந்த ஸ்கீம், கரண்ட் பிஜேபி ஸ்கீம் வந்து யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியாலையும் அண்ட் மிஸ்டர் அமித்ஷானாலையும் பிஜேபி வந்து கண்ட்ரோல்டாக இருக்கு. Indeed, Mr. Nada's rise has a lot to do with his unassuming and low-profile persona that poses no threat to the leadership role of the duo. ஸோ மிஸ்டர் நடா அவரோட அந்த ப்ரொஃபைல் லீடர்ஷிப் ரோலுக்கு செட் ஆகலைனாலும் அவர் அதை செட் பண்ணிக்கணும்.
born and raised in Bihar. So Mr. Nada has born and raised in Bihar. He cut his teeth in politics. Cut his teeth அப்படின்றது ஒரு idiom phrase. அதோட மீனிங் என்னன்னா get one's first experience by doing or learn early in life. அதான் வந்து cut his teeth அப்படின்னு சொல்றாங்க. Through the RSS student wing. RSS அப்படின்றது ராஷ்ட்ரியா ஸ்வயம் சேவாக் சங். அதான் வந்து RSS. The Akhil Bharatiya Vidyarthi Parishad and the Jayaprakash Narayan movement as a student activist. His career blossomed in his ancestral state of Himachal Pradesh where he was a minister. ஸோ அவரோட கெரியர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அதை முடிச்சதுக்கு அப்புறமா அவர் மினிஸ்டர் ஆனார் ஹிமாச்சல் பிரதேஷில். டிராஃப்டட் டு தி நேஷனல் ஸ்டேஜ் அஸ் அ ஜெனரல் செக்ரட்டரி இன் 2010 by Mr. Kadkari, Mr. Nada breezed into the inner circles of Mr. Shah and Mr. Modi. He played a supporting role in Mr. Shah's Uttar Pradesh strategy that remains the cornerstone of the BJP's national sway and was elevated as working president in June 2019. ஸோ உத்தர் பிரதேஷில் மிஸ்டர் ஷாக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு ரோல் வந்து மிஸ்டர் நடா ப்ளே பண்ணியிருந்தாரு. இட் வாஸ் தி கார்னர் ஸ்டோன் ஆஃப் தி பிஜேபிஸ் நேஷனல் ஸ்வே. ஸ்வே அப்படின்றது ஆட்சி. ஆஸ் ஒர்க்கிங் பிரசிடென்ட் இன் ஜூன் 2019. He could symbolically claim influence among his Brahmin brethren. Brethren அப்படின்றது a man or boy in relation to other sons and daughters of his parents. அதான் வந்து brethren அப்படின்னு சொல்லுவாங்க. But he has no other political sphere under his command. ஸோ ஒரு சமூகத்தை ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவர். பட் அவருக்கு பொலிட்டிக்கல் சரௌண்டிங்ஸ் வந்து எதுவுமே கிடையாது அவரோட ஃபேமிலியில். ஆல் தீஸ் பெனின் ஆட்ரிபியூட்ஸ். பெனின் அப்படின்றது தீங்கற்ற, அதாவது ஜென்டில், கைண்ட்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவரோட இந்த மாதிரியான ஒரு ஆட்ரிபியூட் helped him up the ladder, but his role at the perch might be shaky. அவரோட ஜென்டல் கேரக்டர் வந்து அவரை மேலே இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் அவரோட ரோல் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி, அவரோட ரோல் வந்து நடுங்க வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். The BJP will remain firmly under the command of the Shah-Modi duo. ஸோ பிஜேபி வந்து கண்டிப்பாக யாரோட தலைமையில் இருக்கும்னா மிஸ்டர் அமித்ஷா கூடயும் மோடியோட தலைமையிலும் தான் இருக்கும். டியோ அப்படின்றது இரட்டையர்கள். Regardless of the president as it is used be during the AB Vajpayee LK Advani era. ஸோ ஏபி வாஜ்பாயும் எல்கே அத்வானியும் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மிஸ்டர் அமித்ஷாவும் மிஸ்டர் மோடியும் இப்போ பிஜேபியை வழி நடத்துகிறாங்க. மிஸ்டர் நடா will have the task of rolling out their plans and nothing more. ஸோ ஆல்ரெடி மிஸ்டர் ஷாவும் மிஸ்டர் மோடியும் போட்டு வச்ச பிளான்க்கு மிஸ்டர் நடா வந்து அதை வழி நடத்துறதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் இருக்காது. பட் he might also be called upon to be the fall guy in failures. ஸோ அதில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் கூட இவரை தான் கொஷனுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. The BJP setbacks in Haryana, Maharashtra and Jharkhand are on his record as working president, though his decision-making role was limited. ஸோ பிஜேபியோட ஹரியானா, மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் எலெக்ஷனில் வந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்களோட ரெக்கார்டில் தான் போய் சேரும். though his decision making role was limited. Elections in Delhi and Bihar this year will test his ability to play second fiddle and deliver at the same time. ஸோ வரப்போகிற அப்கமிங் எலெக்ஷன் டெல்லியிலையும் பீகார்லேயும் வரப்போகிற எலெக்ஷனில் அவரோட எபிலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுற டைம் வந்திருக்கு. ஃபிடில் அப்படின்றது touch or fidget with something in a restless or nervous way. அதான் வந்து fiddle அப்படின்னு சொல்லுவாங்க. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், written off bonds on Supreme Court refusal to stay electoral bonds scheme. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் இபிஎஸ்க்கு ஒத்துழைக்கல. ஸோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
in declining to state the operation of the Electoral Bonds Scheme (EBS), citing the fact that the plea for stay had been heard and refused last year itself, the Supreme Court is taking a narrow and technical view. So last year April 2019 அப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் வந்து சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எடுத்துக்க விரும்பல அவங்க. ஸோ அதை பற்றி நேரோ அண்ட் டெக்னிக்கல் வியூவாக இந்த டைம் பார்க்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து a bench of the Supreme Court headed by then Chief Justice. So அப்போ இருந்த Chief Justice of India Ranjan Gogoi had asked political parties to disclose to the Election Commission of India ECI in sealed covers details of the donations they have received through the anonymous bonds. So அப்போ இருந்த Chief Justice of India Ranjan Gogoi வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த டீட்டெயில்ஸை வந்து சீல்ட் கவர்ஸில் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாரு. given the limited time available ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி லிமிட்டட் டைம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. and the weighty issues involved in the matter, it declined to grant a stay. However, it is quite disappointing to note that 9 months on, the court remains unmoved by submissions that a fresh window for purchase of bonds is said to be opened soon. So, போன ஏப்ரல் 2019க்கு அப்புறம் இப்போ 9 months ஆயிடுச்சு. பட் அதை இன்னும் ப்ராசஸ் பண்ணலை, கோயின்சைடிங் வித் த டெல்லி அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இப்போ வந்து இதை ரீஅஷூர் பண்ணது ஃபெப்ரவரியில் டெல்லி அசம்பிளி நடக்கிறதுக்கு ஏதாவது கோயின்சிடென்ஸ் இருக்குமா, and that the scheme itself was being frequently opened so that the ruling party would stand to benefit. ஸோ இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ரூலிங் பார்ட்டிக்கு இன்னொரு பெனிஃபிட் வரும். ஃப்ரெஷ் ரெவலேஷன்ஸ் சஜஸ்ட் தட் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI and the ECI Election Commission of India had voiced their reservations about the scheme. Revelations அப்படின்றது வெளிப்பாடு, a surprising and previously unknown fact, especially one that is made unknown in a dramatic way. அதுதான் வந்து ரெவலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ரெவலேஷன்ஸ்லாம் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தி ECI வந்து அவங்களோட இந்த ஸ்கீமை பற்றின ரிசர்வேஷன்ஸை பேசுகிறாங்க. வாய்ஸ்ட் their reservations which was enabled by provisions of the Finance Act 2017 and introduced in 2018. The Association for Democratic Reforms, the petitioner has disclosed that an overwhelming majority of the donations made through the electoral bonds had gone to the BJP. Democratic reforms அப்படின்றது சீர்திருத்தம், making some changes. The petitioner அப்படின்றது மனு கொடுக்கிறவங்க, அவங்கள தான் வந்து petitioner அப்படின்னு சொல்லுவாங்க. So has disclosed an overwhelming majority of the donations made through the electoral bonds. So electoral bonds ஆல உருவான அந்த donations had gone to the Bharatiya Janata Party. So அது டைரக்டா BJP கிட்ட போயிடுச்சு. Further, the ECI has already made clear its strong opposition to the various amendments to the law on contributions to political parties. So ECI Election Commission of India already வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நிறைய லாஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க, நிறைய சட்டமில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது திருத்தங்கள். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சட்டம்லாம் சேஞ்ச் பண்ணுறது வந்து ECI அப்போஸ் பண்ணியிருக்காங்க. In particular, the ECI, in its response filed in the court, said the provisions would enable the creation of shell companies for the sole purpose of making political donations and no other business, that the abolition of the clause that says firms must declare political contribution in their profit and loss accounts. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பர்டிகுலராக ECI வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்கள ரெஸ்பான்ஸ் எடுத்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செட் தி ப்ரொவிஷன்ஸ் வுட் எனேபிள் த கிரியேஷன் ஆஃப் ஷெல் கம்பெனிஸ். எதுக்குன்னா சோல் பர்பஸ்க்கு.
சோல் அப்படின்றது ஒன் அண்ட் ஒன்லி, தனித்து நிற்கிற, அதுதான் வந்து சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் அண்ட் நோ அதர் பிஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்றத நான் லாஸ்ட்ல டு பி நோட்டட் இம்பார்ட்டன்ட்லியில் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்து அதில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு டொனேட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்குது. அண்ட் இதை தவிர வேற எந்த பிஸ்னஸும் கிடையாது. அண்ட் நோ அதர் பிஸ்னஸ், abolition of the clause that says firms must declare political contributions. So profit இருந்தாலும் loss இருந்தாலும் அதை compromise பண்ணணும். And the amendments to the law on foreign contributions would mean, amendments அப்படின்றது அதுதான் திருத்தங்கள். foreign contributionsக்கு கொடுக்கக்கூடிய அந்த திருத்தங்கள் வந்து would mean that there would be unchecked foreign funding of political parties. So foreign funding, political partiesல இருக்கக்கூடிய foreign funding வந்து செக் பண்ணாம கொடுக்கிறது, leading to foreign influence on India policy making. Overall, it had recorded its equivocal position that the EBS would help the use of black money for political funding. ஸோ இதோட ஓவரால் ரெக்கார்ட் பார்க்கும்போது இபிஎஸ் வந்து பிளாக் மணி வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கொடுக்கறது, அதாவது பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறது வந்து பிளாக் மணியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருக்கு. In this backdrop, it is quite intriguing. Intriguing அப்படின்றது புதிர், arousing one's curiosity of interest. அதான் வந்து intriguing அப்படின்னு சொல்றாங்க. That the top court has given the ECI a fortnight to reply. Fortnight அப்படின்றது 2 வார காலம், a period of 2 weeks. அதான் வந்து fortnight. So ஒரு period of 2 weeks வந்து டைம் கொடுத்துருக்காங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு. டு தி பெட்டிஷன், எதுக்குன்னா பெட்டிஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டே when its position is quite clear. ஸோ கிளியராக அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் வேற என்னென்னலாம் பண்ணலாம். த லீஸ்ட் த கோர்ட் கேன் டூ நவ் இஸ் டு எக்ஸ்பெடிட் த ஃபைனல் ஹியரிங் ஆஃப் தி பெட்டிஷன்ஸ். எக்ஸ்பெடிட் அப்படின்றது துரிதப்படுத்துறது, மேக் ஹேப்பன் சூனர் ஆர் பி அக்கம்ப்ளிஷ் மோர் குவிக்லி. ஸோ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை பண்ண முடியுமோ அதுக்கு ஃபைனல் ஹியரிங் வந்து அந்த பெட்டிஷன்ஸ்க்கு கொடுக்க முடியும். There are indeed strong grounds for putting an end to the system of anonymous bearer bonds being used to fund parties. ஸோ பேசிக் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு எண்ட் வந்து கொடுக்கணும். சச் அனானிமிட்டி அப்படின்றது ஒரு சிச்சுவேஷனில் ஆக்ட் பண்ணுற பர்சனோட நேம் தெரியாமல் இருக்கிறது, அதான் வந்து anonymity அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. gives a clear and unfair advantage to the ruling party of the day. It must be remembered that the failure to have an early hearing has already led to the scheme being open ahead of major election. ஸோ என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஏர்லி ஹியரிங் முன்னாடி நடக்கக்கூடிய ஹியரிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாமே ஒரு மேஜர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும். It may not be possible to assess the adverse impact that such opacity can have on the electoral process. Opacity அப்படின்றது the condition of lacking transparency, அதான் வந்து opacity. This is a matter crying for an early and expeditious decision. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதுனால தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.